அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ட்ரேடர் வேலு. இன்று வர்த்தகம் செய்யும் அனைத்து வியாபாரிகளுக்கும் நிறைய லாபம் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களுடன். இன்றைய மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, இன்றைய மார்க்கெட்ல நாம எவ்வாறு லாபம் சம்பாதிக்கலாம் என்றா இன்னைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்சனுக்கு மட்டும்தான் இதை பார்த்தோ இல்லை இதில் எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. எந்த விதத்துலையும் யார்கிட்டமும் நம்ம பை பண்ணு சொல்றதும் கிடையாது, செல் பண்ணுன்னு சொல்றதும் கிடையாது. இந்த இடத்துல நம்ம பை பண்ணா என்ன நடக்கும், எந்த இடத்துல நம்ம செல் பண்ணா என்ன நடக்கும்ன்றத ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டுமே இதை நாம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ வேற நீங்க ட்ரேட் எடுக்கிறதுனாலோ நல்ல ஒரு அட்வைசரோ இல்லை உங்களுடைய சொந்த விருப்பத்தினால நீங்க ட்ரேட் எடுத்து பழகிக்கலாம். எந்த விதத்திலையும் நாங்க எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இதில் நாங்கள் கொடுக்கறது இல்லை. செபியோட ரூல்ஸ் பிரகாரம் நம்ம எந்த ஒரு விதத்திலையும் ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு ட்ரேட் எடுக்கிற அனைத்து ட்ரேடர்களுக்கும் நிறைய லாபம் சம்பாதிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாகவே மார்க்கெட்டுன்னா, ஷேர் மார்க்கெட்டுனாலுமே ஏதோ ஒரு பிரமிப்பா பாக்குறாங்க. அதுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும், இண்டிகேட்டர்ஸ் வேணும், ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. இன்னைக்கு மார்க்கெட்ல சம்பாதிக்கிறதுக்கு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இந்த மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ஒரு கம்பசூத்திரமான வேலை எல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு நம்ம நிறைய படிச்சிருக்கணும், இல்லை எனக்கு கொஞ்சம் படிப்பே இல்லை, அத மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. கால்குலேஷன், நீங்க கணக்கு போட தெரிஞ்சா இந்த மார்க்கெட்ல நீங்க எப்போ ஒன்னாலும் எப்படி ஒன்னாலும் சம்பாதிக்கலாம். வியாபாரம்ன்றது இது முதல்ல பாத்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு வியாபார ஸ்தலம், ஒரு பிளாட்ஃபார்ம். வியாபாரம் பண்றதுக்கு ஒரு சுத்தமான பிளாட்ஃபார்ம். இந்த ஷேர் மார்க்கெட்ல எந்த விதத்திலையும் ஒரு கலப்படம்ன்றது எதுவுமே கிடையாது. மற்ற எல்லா தொழிலையும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இன்னைக்கு நடக்கிற எல்லா தொழிலையும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு கலப்படம் இருக்கு, மிக்சிங் இருக்கு. ஆனா இந்த ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல எந்த விதத்திலையும் கலப்படம்ன்றது எதுவுமே கிடையாது. அதை நாம சொல்லிக்கலாம், இவங்க இந்த மாதிரி கேம்லிங் பண்றாங்க, இது நான் வாங்கினா ஏறும், இது ஆப்ரேட் பண்றாங்க, நம்ம எந்த ஸ்டாக்கை வாங்குறோமோ அந்த ஸ்டாக்கை வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க, அத மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. மார்க்கெட்ல நம்ம மார்க்கெட்டுடைய டைரக்ஷன், மார்க்கெட் என்ன பண்ணுது, என்ன பண்ண போகுது, என்ன எங்க இருக்குது, என்ன செய்யறதுக்கு அவங்க முடிவுல இருக்கிறாங்க அப்படின்றத ஈஸியா நமக்கு அறிகுறிகள், பல அறிகுறிகளை நமக்கு காட்டும் மார்க்கெட். அதை நம்ம புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சிக்கணும்னா மார்க்கெட்டு எப்படி இருக்குது, மார்க்கெட்னா என்னன்றத நம்ம ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கணும். உதாரணமா ஒரு சந்தையில போய் நீங்க இப்போ வெங்காய மார்க்கெட் இருக்குன்னே வச்சுங்க. இந்த வெங்காய மார்க்கெட்ல நீங்க போனீங்கன்னா ஏலம் விடுவாங்க. இந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரைஸ் வரும். அது ₹1 50 வரைக்கும் போகலாம், ₹100 போகலாம். அதை நம்ம பண்ண முடியும். அதை நம்ம அங்க போய் பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதே போலதான் நம்ம ஷேர் மார்க்கெட்டும். இங்க முழுக்க முழுக்க வியாபாரிகள் மட்டுமே உள்ள இருக்கிற விஷயங்கள். வியாபாரிகள்னா சிறு வியாபாரிகள், ஹோல்சேல் வியாபாரிகள், மொத்த வியாபாரிகள், இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஹோல்சேல் வியாபாரிகள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எஃப்ஐஎஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், கார்பரேட்டர், இவங்கெல்லாம் பெரிய வியாபாரிகள். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பல ஆயிரம் கோடி, சில ஆயிரம் கோடிகள்ல தான் அவங்களுடைய வர்த்தகமே இருக்கும்.
அப்போ சிறு வியாபாரிகள் பாத்தீங்கன்னா, இப்ப நம்மள மாதிரி சிறு வியாபாரிகள் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் நூல்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு நம்மளால என்ன ப்ராஃபிட் பண்ண முடியும், என்ன அதுல நம்ம எப்படி அதை ப்ராஃபிட் கன்வெர்ட் பண்றதுன்றத சிறு வியாபாரிகள் பண்ணுவாங்க. மொத்தத்துல இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிற அனைத்து புது உறுப்பினர்களா, அதாவது புதிய நபர்களுக்கும் ஏற்கனவே இருக்கிற நபர்களுக்கும் ஒரே விஷயம்தான். ஷேர் மார்க்கெட்ன்றது வந்து ஒரு வியாபார ஸ்தலம், ஒரு வியாபாரம் பண்றதுக்கு சுத்தமான ஒரு இடம். இதுல நம்ம வந்து ஒரு வியாபாரியா வரோமா இல்ல இன்வெஸ்டரா ஒரு முதலீட்டாளராக வரோமா அப்படின்றத நாம தான் டிசைட் பண்ணணும். ஸோ அந்த டிசைட் பண்ண பிறகுதான் உங்களால ஒரு நிரந்தரமான மார்க்கெட்ல வந்து லாங் டைம் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். வியாபாரிகள்ல வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சிறு வியாபாரங்கள்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளவு ஒரு அமௌண்ட் வந்தா போதும், இல்லை எனக்கு இவ்வளவு அமௌண்ட் இருந்தா போதும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். மொத்தத்துல லாபகரமான வியாபாரம் தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு வியாபாரியும் நஷ்டத்துக்கு வியாபாரத்தை தொடங்க மாட்டாங்க. அதே போல வியாபாரத்துல வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை எவ்வளவு நாளுக்குள்ள நம்ம வந்து செல் பண்ணணும், அதை எவ்வளவு நாள் நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருக்கு. ஸோ அதையே நம்ம வந்து யோசிக்கணும். சரிங்களா? நம்ம சிறிய வியாபாரம் பண்ண போறோமா இல்ல பெரிய வியாபாரம் பண்ண போறோமா அப்படின்னு நாம தான் டிசைட் பண்ணணும். அதே போல நம்மளுடைய முதலீடு எவ்வளவு இருக்கும், அந்த முதலீட்டுக்கு நம்ம எவ்வளவு லாபம் வைக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வியாபாரத்தை தொடங்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் 50,000 ரூபாய் வச்சு நான் 5 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னும் போது இந்த 5 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டுக்கும் அதே நேரத்துல 1 லட்ச ரூபாய் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து 100 ரூபாய் கவுண்ட் எடுத்தா எவ்வளவு கவுண்ட் எடுக்க முடியும்? 1000 குவான்டிட்டி எடுக்க முடியும். ஆனா 1000 குவான்டிட்டி எடுத்தா ஒரு 10 ரூபாய் இறங்கினா நம்மளுடைய கேபிட்டல் எவ்வளவு நமக்கு மைனஸ் ஆகும்? அதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். P&L இப்போ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், நம்ம கையில இருக்கிற ஃபண்டை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாலுமே மார்க்கெட்ல நடக்கிற நம்ம எமோஷனலா மார்க்கெட் நம்ம கொடுக்கிற டென்ஷனை குறைச்சிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஓப்பன் வந்து நேத்து ஐயிலே தான் கீழே தான் இருக்கு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐ வந்து இதுதான் மார்க் பண்றது தான். இதுதான் நேத்தியோடைய ப்ரீவியஸ் ஐ. ப்ரீவியஸ் லோன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் லோ, நேத்தியோடைய லோ. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷனுக்குள்ளதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓப்பனே வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. எத்தனை பாயிண்ட்? ஒரு 80 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் பாசிட்டிவா இருக்கு. எப்பவுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் பேஸா வச்சு ட்ரேடை வந்து நிறைய பேர் வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ
அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில்லையும் என்ட்ரி எடுத்துடலாமன்னா அது மாதிரி எடுக்கக்கூடாது. மார்க்கெட் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொருள் ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு சந்தைக்கு போறோம் அப்படின்னா அந்த சந்தையோட நிலவரம் எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு கொஞ்ச நேரமாவது நம்ம அதை கவனிக்கணும். சரிங்களா? ஸோ முதல் கேண்டில் நமக்கு பாசிட்டிவா இருக்கு, செகண்ட் கேண்டில் நமக்கு வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ்ல நம்ம எப்படி பாசிட்டிவா நம்ம ட்ரேட் எடுக்கலாம், இல்லை டைரக்ஷன் எப்படி போகுன்றத பார்க்கலாம். ஸோ இதனுடைய நெகட்டிவ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நேற்றைய ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரத்துக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன் வரணும் வரக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் இதில் ப்ரீவியஸ் கேண்டில் பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி கொடுக்குறேன். இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் மட்டுமே நமக்கு வந்து என்ட்ரி ஆயிருக்கு. எடுக்கும்போது என்ட்ரி போடும்போது நமக்கு என்ன இது 4000 5000 லாஸ் காட்டுதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து டேக்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன நம்ம கேட்டிருக்கோம் அது எல்லாத்துக்கும் உண்டான டேக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து பண்ணியிருக்கேன். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். அதாவது நம்ம ஒரு ட்ரேடை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு செயல்முறை தான். இதையே நீங்க இது ரெக்கமெண்டேஷன்லாம் நினைக்காதீங்க. இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, கால் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் எப்படி போகுது, மார்க்கெட் கீழே இறங்குது, ஸோ அதில் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், எவ்வளவு தூரம் நம்மளுடைய லாஸை வந்து நம்ம எப்படி ரிஸ்க் நம்ம வந்து எப்படி நம்ம கொண்டு வரது. லாஸுக்கும் ரிஸ்க்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அதை நீங்க ஒரு ட்ரேடர் ஒரு வியாபாரியா நீங்க அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேடை பிளான் பண்ணுங்க. லாஸுக்கும் ரிஸ்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh நம்ம வச்சிருக்கோம். ஒரு அக்கௌண்ட்ல வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு வியாபாரம் பண்ண போறேன்னு 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வரோம். இந்த 1 லட்சம் ரூபாய் அந்த வியாபாரத்தால நம்ம வந்து எவ்வளவு வந்து நம்ம ரிஸ்க் லெவலில் நம்ம எடுக்க முடியும். ரிஸ்க் மீன்ஸ் என்ன, இப்போ 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பிரகாரம் நம்ம வந்து 1% நம்ம போட்டா கூட ஒரு மாசத்துக்கு நமக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் ரிஸ்க் இருக்கும். ஸோ நம்ம போக்குவரத்து செலவு மற்ற இதர செலவுகள் இதை எல்லாத்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது அது ஒரு சம் அமௌண்ட் வரும். கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது, செலவாகுது அப்படின்னா அப்போ 3% போது 1 லட்சம் ரூபாயில 3% 3000 ரூபாய். இப்போ 3000 ரூபாய் அன்பார்ச்சுனேட்லியா 3000 ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன். அப்ப என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து 1 லட்சம் ரூபாயில இருந்து 3000 ரூபாய் செலவாயிடுச்சுன்னா 97,000 ரூபாய் இருக்குது. சரிங்களா? 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டுன்னு வச்சீங்கன்னா ஒரு 95,000 ரூபாய் இருக்கு. இந்த 95,000 ரூபாய் வச்சு இந்த 5000 ரூபாய் நம்மளால சம்பாதிக்க முடியும்னா அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்.
சரிங்களா? அகைன்ஸ்டா என்கிட்ட 1,00,000 இருக்கு. நான் 40,000 50,000 செலவு பண்ணி நான் ஒரு 40,000 செலவு பண்ணிட்டேன். இன்னும் 40,000 என்கிட்ட இருக்கு. இல்ல 50,000 இருக்கு, 60,000 இருக்கு அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிற இந்த 60,000 வச்சு உங்களால 1,00,000 ரெக்கவர் பண்ண முடியும். அதுல ஒரு வியாபாரம் பண்ண முடியும்னா ஒரு கேள்விக்குறியில தான் வந்து நிப்பீங்க. இதை நம்மளால வியாபாரத்துல நம்ம வந்து லாபம் ஈட்ட முடியுமா? இல்ல இந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்ய முடியுமா? அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு நிலைமைக்கு நம்மள தள்ளப்படும். ஸோ அதனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு தான் இதை உதாரணமா நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் லைவ்ல. இப்போ ஆல்ரெடி நான் புட்டு கீழே போகும், மார்க்கெட் கீழே போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எடுத்தேன். எடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் அகைன்ஸ்டா மேல ரன் ஆயிடுச்சு. மேல பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. அப்போ என்ன நடக்குது? இப்போ நான் அந்த லாஸ் நான் எடுத்த அமௌண்ட்டை வந்து நான் சேம் ஒரே இடத்துல நான் அப்படியே ஹோல்ட் பண்ணியே வச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு ஹெவியான லாஸ் வரும். அப்போ ஹெவி லாஸ் போது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த 1,00,000 ஒரு 40,000 செலவு பண்ணணுமோ அந்த கான்செப்டுக்குள்ள நம்ம உள்ள போயிடுவோம். இதுவே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் போது இந்த எடுக்கிற நான் அந்த 5,000 10,000 ரிஸ்க நான் மீதி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு என்னால டேலி பண்ணிக்க முடியும். வியாபாரத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சாரி ரிஸ்க்குக்கும் லாஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலுமே மார்க்கெட்ல வந்து பெரிய அதிகப்படியான பெரிய ஒரு உங்களுடைய வியாபாரத்துல பெரிய நஷ்டத்தை நீங்க வந்து சந்திக்க மாட்டீங்க. அதே போல ஒரு வியாபாரம் நடக்கும்போது ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் ஒரு வியாபாரம் ஒரு ஏலம் ஒரு இடத்துல ஒரு சந்தைக்குள்ள நீங்க என்ட்ரு ஆவறீங்கன்னா அப்ப அந்த சந்தையோட நிலவரத்தை நம்ம வந்து ஃபுல்லா கவனிக்கணும். கவனிக்காம போனோம் இன்னைக்கு காலையில போறோம், போன உடனே இருக்கிற மக்கள் கிட்ட எனக்கு இவ்வளவு இது இது இந்த ரேட்டுக்கு வேணும் அந்த ரேட்டுக்கு வேணும்ட்டு நம்மளே பர்ச்சேஸ் பண்ணி ஆரம்பிச்சுட்டா எந்த ஒரு சந்தையோட நிலவரத்தை எதுவுமே கணிக்காம யோசிக்காம பண்ணிட்டா நமக்கு பெரிய பெரிய நஷ்டத்துல வந்து நமக்கு முடிவடையும். சில நேரங்கள்ல பெரிய லாபமா கிடைக்கும். ஆனா பல நேரங்கள்ல வந்து பெரிய நஷ்டத்துலதான் அந்த மாதிரி முடியும். ஸோ அதே போலதான் பங்குச்சந்தையிலையும் ஷேர் மார்க்கெட்லயும் சேம் அதே தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். அதே தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நமக்கு வந்து நேற்று ப்ரீவியஸ் ஐய நம்ம வந்து ஒரு பேஸா வச்சோம். இப்போ இன்னையுடைய ஐய நம்ம ஒரு பேஸா எடுத்துப்போம். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நேற்று மார்க்கெட் வந்து இருந்த ரேஞ்ச் நேற்று ஐய பிரேக் பண்ணாமே இன்னைக்கு வந்து இங்கேயே நிக்குது. இப்போ நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்? மார்க்கெட்ல யாரு எங்க விற்கிறவங்க எவ்வளவு பேர் வராங்க, வாங்குறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலவரத்தை நம்ம யோசிக்கணும், ப்ரெடிக்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி அதை வாட்ச் பண்ணணும். எந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு வியாபாரத்திலையும் பங்கு சந்தையில கிடைக்கிற மாதிரி பணம் எடுக்க சம்பாதிக்க லாபம் கிடைக்கிற மாதிரி எந்த ஒரு இந்த வேர்ல்டுலயே உலக இந்த உலகத்திலேயே எந்த ஒரு பிசினஸ்லயும் இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. பங்கு சந்தையில மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்ல மட்டும்தான் பணம் நிறைய சம்பாதிக்க முடியும். சேம் டைம் நம்ம ரிஸ்க்கும் அதே அளவுல இருக்குது. ஆனா நஷ்டத்துக்கும் ரிஸ்க்குக்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சு உள்ள வியாபாரம் பண்றதுக்கு நம்ம தொடங்கணும்.
இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிற இந்த டெமோ வந்து இதுக்கு எவ்வளவு வால்யூம் இருக்கணும், இதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத இந்த வால்யூம் செல் வால்யூம் பை வால்யூம்ல இருக்கு பாருங்க, இதுல தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்ட்ரைக் பிரேஸுக்கும் குறைஞ்சபட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் நமக்கு இந்த வால்யூமுக்கு தேவை. அதாவது இப்போ நம்ம உங்களுக்கு நான் காமிக்கிற டெமோ ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குற இந்த வால்யூமுக்கு ஒரு 5-6 லட்சம் ரூபாய் நமக்கு கேபிட்டல் தேவைப்படும், முதலீடு தேவைப்படும். இந்த முதலீடுல நம்ம எவ்வளவு பணம் ஈட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரேட் பிரகாரம் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து மார்க்கெட்டுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஐ வச்சிருக்குது, லோயர் ஐ, இது வந்து லோயர் ஐ. முதல் லோயர் ஐ, அடுத்து லோயர் ஐ. இந்த ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய ரேஞ்ச் இன்னைக்கு அப் ட்ரெண்ட்ல போறதுக்கு இது இருக்கு. இப்போ இவன் வந்து இந்த ரேஞ்ச் இந்த ஐய வந்து கண்டிப்பா அவனால பிரேக் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இதை டச் பண்ணிட்டாவது வருவான், டச் பண்ணுவான். பட் ஆனா இது கீழே போகிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவன் இந்த லோ வரைக்கும் வரதுக்கு அவனுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ரைட்ஸ் மீன்ஸ்னா அவன் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம இதுல எப்படி நம்ம ட்ரேடை வந்து எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல எடுக்குதா இல்ல மேல போய் எடுக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இவன் கீழே வருவான் அப்படின்னு நம்ம ஒரு கான்பிடன்ட் இருக்கும்போது, இவன் கீழே வரும்போது நம்ம ட்ரேடு எடுக்கணும். அப்படி ட்ரேடு கீழே வரும்போது எடுத்தா நமக்கு வந்து சேஃபான, அதாவது 100 ரூபாய்க்கு விற்கிற பொருளை 80 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு லாபமா நஷ்டமா? நமக்கு லாபம் தான். ஏன்னா 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கி 80 ரூபாய் வரைக்கும் அவன் வருவான், கொடுக்கறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான்னா, அப்ப நம்ம 80 ரூபாய்க்கே நம்ம வாங்கலாமே, ஏன் 100 ரூபாய்க்கு போய் வாங்கணும்? சரிங்களா? சேம் அதே டைம் வந்து என்எஸ்சிலயோ இல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலயோ நீங்க ட்ரேடு எடுக்கல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா, நீங்க ட்ரேடு எடுக்கல அப்படின்னா, எந்த கம்பெனி புரோக்கரும் சரிதான், என்எஸ்சிலையும் சரிதான்,
யாருமே வந்து நீங்க ஏன் ட்ரேட் எடுக்கல, அதனால நான் உங்களுக்கு பெனால்டி போட போறேன், இல்ல உங்க மேல கேஸ் போட போறேன், யாருமே சொல்ல மாட்டாங்க. ட்ரேடு எடுக்கட்டும் எடுக்காததும் நம்மளுடைய விருப்பம்தான். நம்ம ட்ரேடு எடுக்கணும்னா சரியான இடத்துல நம்ம செலக்ட் பண்றோமா, இல்ல நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்றத நாம உணர்ந்த பிறகுதான் எடுக்கணும். நமக்கு ஒரு கான்பிடன்ட் வரும், நான் இந்த இடத்துல இருந்து எடுக்கிறேன், 100 ரூபாய் கிடைக்கிற பொருள் 80 ரூபாய் கிடைக்குதா, நான் வாங்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா 100 ரூபாய் பொருளை வந்து நான் 80 ரூபாய் வந்தாலும் நான் 100 ரூபாய் போனாதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றது வந்து வேற. அது வந்து ஒரு வியாபாரத்துக்கு வந்து அழகான விஷயம் கிடையாது. ஸோ மார்க்கெட்ல இண்டிகேட்டர்ஸே தேவையில்லைங்க. இண்டிகேட்டர்ஸே இல்லாம நமக்கு மார்க்கெட் வந்து கேண்டில நீங்க பார்க்க 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 பல விஷயங்கள் அதுவே எனக்கு நமக்கு வந்து கத்துக் கொடுக்கும். பல விஷயங்கள் நமக்கு வந்து அதுவே கத்துக் கொடுக்கும். கேண்டில வந்து நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும், கேண்டில்னா என்ன. இந்த கேண்டில் வந்த பிறகுதாங்க எல்லாமே வந்து லைன் சார்ட்டு, அப்புறம் இந்த மூவிங் ஆவரேஜ், அப்புறம் என்னென்னமோ வருது. அதுக்கு முன்னெல்லாம் ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இன்னைக்கு இந்தியா விக்ஸ்ன்றாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா ஓஏ சொல்றாங்க, டெல்டா வால்யூம்ன்றாங்க, பீட்டா வால்யூம்ன்றாங்க. இது எல்லாம் எதுக்கு வருது, என்ன பண்ணுது? அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கண் துடைப்பு தான். அதான் நம்ம சொல்லணும்ல, ஒரு சுமாரா இருக்கிறவங்களுக்கு அழகா குளிக்க வச்சு பவுடர் பூசி இப்ப பொட்டு வச்சு பூ வச்சு அழகு பார்த்தாங்கன்னு வச்சு அவங்க வந்து அழகா இருப்பாங்க. அந்த மாதிரி கதை தான் மார்க்கெட்லயே வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுன்னு ஒரு விஷயத்த வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்களே தவிர அது வந்து நிஜம் கிடையாது. அப்படி இண்டிகேட்டர்ஸ் மட்டுமே இருக்குதுன்னா இந்த மாதிரி கேண்டில்ஸ் எதுவுமே தேவையே கிடையாது. இண்டிகேட்டர்ஸ் வச்சு பல பேர் பல லட்சம் கோடி வந்து சம்பாதிச்சுட்டு போகலாம் டெய்லியும். ஏன் சம்பாதிக்க முடியல? அது எல்லாமே வந்து ஒரு கண் துடைப்பு தான். நம்ம யோசிக்கிறதுக்குள்ள மார்க்கெட்டை வந்து நம்மள வேற மாதிரியே கொண்டு போயிடும். இப்போ நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, இன்னைக்கு வந்து என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா, இந்த 1 லட்சம் ரூபாய் இந்த ஸ்டாக்ஸ் நம்மள எடுக்கிறோம். அப்போ 25,000 ரூபாய் எனக்கு வந்து மைனஸ்ல இருக்கு. ஐயோ 1 லட்சம் ரூபாயில 25,000 ரூபாய் மைனஸ் ஆகி போச்சு, நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிருவோம். ஐயோ எனக்கு இவ்வளவு பணம் போதே, நம்ம கேபிட்டல் எங்க கையில் ஆயிடுமோ, கேபிட்டல் எங்க நமக்கு வந்து இல்லாம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு வந்து எடுக்கும்போது தெரியாது. எடுக்கும்போது மார்க்கெட் இடத்துல பிரேக் ஆகிறோம், எடுத்துட்டோம், நமக்கு இன்னைக்கு வந்து இவ்வளவு சம்பாதிக்கலாம் அவ்வளவு சம்பாதிக்கலாம்னு நமக்குள்ள ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து கால்குலேஷன் போட்டுவான் நம்மள அறியாமையே. நம்மளா இப்போ யோசிக்கல, நம்ம உள்ள போய் உட்காரும் போதே மார்க்கெட் நமக்குள்ள இருக்கிறவன் மார்க்கெட் இன்னைக்கு இப்படி போகும், அவ்வளவு பாயிண்ட் கிடைக்கும், இதுல இவ்வளவு வந்துடும், இதை வச்சு நம்ம இவ்வளவு செய்யலாம், இதுல நம்ம இதெல்லாம் செய்யலாம், லைஃப் செட்டில்டு அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒருத்தர் இருப்பான். மார்க்கெட்ல உட்காரும் போது, மார்க்கெட் ட்ரேட் எடுக்கும் போது அந்த ட்ரேடிங் சீட்ல உட்காரும் போது நம்ம உட்காரோம்னா நம்ம கூட நமக்குள்ள ஒருத்தன் உட்காந்து நிற்பான். அவன் உடனே கணக்கு பண்ணிடுவான், இப்படி போகும் அப்படி போகும், அது அப்படி போகும் இது போகணும், உள்ள மனசுக்குள்ளேயே கணக்கு ஒண்ணு போட்டுருவான். அதெல்லாம் வந்து நிஜம் கிடையாது. சோ இது எதுக்காக சொல்றேன்னா, இப்போ 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன்னா இந்த 25,000 ரூபாய் மைனஸை பார்த்து நான் வந்து பேனிக் ஆகும், பயப்படுவேன். அப்போ என்ன நடக்கும் அந்த இடத்துலனா, ஒண்ணு நான் அதை புக் பண்ணுவேன், இந்த லாஸ் எனக்கு இந்த இது வந்து லாஸ். ஆக்சுவலா 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கோம், இது லாஸ், ரிஸ்க் கிடையாது, இது லாஸ். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், அந்த லாஸ் நான் புக் பண்ணுவேன். இதே மாதிரி 2 முறை எனக்கு லாஸ் எனக்கு நான் புக் பண்ணேன்னா அப்ப என்னுடைய கேபிட்டல் என்ன ஆகும், பாதி கரைஞ்சிடும், அப்படி இல்லைன்னா எனக்கு 0 ஆயிடும். இதே வந்து 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் வச்சு பண்றாங்கன்னா, இவ்வளவு குவான்டிட்டி ஒரு 1000 குவான்டிட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா 1000 குவான்டிட்டி எடுக்கும் போது 5 லட்சம் ரூபாய் வச்சு எடுக்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 25,000 ரூபாய் மைனஸ் வந்து ரிஸ்கா தான் தெரியும், உங்களுக்கு லாஸா தெரியாது. வித்தியாசம் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஓப்பனிங்ல நான் உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன, ரிஸ்க்குக்கும் லாஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன் பாருங்க. அதுதான் இப்போ இதை டெமோவா கொடுக்குறேன். ஸோ ரிஸ்க் வேற, லாஸ் வேற. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வச்சுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலான ஒரு குவான்டிட்டி, அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராடக்டை நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இறங்கினாலும் நமக்கு வந்து பெரிய ரிஸ்க் வரும், லாஸ் வரும், ஏறினாலும் பெரிய லாபம் வரும். சரிங்களா? அதே நம்மளுடைய கேபிட்டல்ல ஓரளவுக்கு அதை வந்து ஸ்பிளிட் பண்ணும் போது, இப்ப இதனுடைய வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா
ஆவரேஜா வந்து 150 ரூபா ரேஞ்சில் இருக்கு. 1000 குவான்டிட்டி 150 ரூபான்னு பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் 2 லட்சம் ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகபட்சமா இருக்கும். அப்ப நான் 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நான் 2 லட்சம் ரூபாய்க்கு நான் ஸ்டாக் எடுக்கிறேன்னா எனக்கு இந்த வால்யூம் வந்து ரிஸ்க் தான். இதுவே நான் 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த 1000 குவான்டிட்டி எடுக்கிறேன், 1,50,000 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு நான் 1000 குவான்டிட்டி எடுக்கிறேன்னா இந்த ரிஸ்க் வந்து எனக்கு லாஸா தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம வந்து முதலீடு எவ்வளவு வந்து ஒரு வியாபாரத்துக்கு இந்த இந்த வியாபாரத்துக்கு நம்ம எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்கோம், அந்த முதலீடுல நம்ம வந்து எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணாலுமே மார்க்கெட்ல எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி லாபம் பண்ணணும் அப்படின்றத ஈஸியா உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய வியாபாரத்தை எடுத்துட்டு போக முடியும். இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் லோயர் ஐ வச்சிருக்கான், செகண்ட் லோயர் ஐ வச்சிருக்கான். இப்போ இந்த லோ வந்து அவனால உடைக்க முடியல. இப்ப அடுத்தது என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு லோயர் ஐ வச்சிருக்கான். சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. என்ன மாதிரியான ட்ரெண்ட்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்குது. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயின்னு இருக்குது. இவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான், இன்னையுடைய ஐஏ வந்து இவன் பிரேக் பண்றான். இப்போ இன்னைக்கு ஐஏ வந்து என்னையுடைய ஐ இதுதான், இன்னும் பிரேக் ஆகல. ஆனா பாடியை வந்து கேண்டில் இருந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 27,000 ரூபாய் மைனஸ்ல இருந்தது, ரிஸ்க்ல இருந்தது. இந்த 27,000 ரூபாய் ரிஸ்க் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் டைரக்ஷன்ல நமக்கு ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரத்துல ரெக்கவர் ஆயின்னு இருக்கு? நம்ம ஸ்டார்டிங் பண்ண பீரியடு 9:40க்கு நமக்கு வந்து என்ட்ரி எடுத்திருக்குது. இப்ப மணி பாத்தீங்கன்னா 9:48. இந்த 48 ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள நமக்கு வந்து ரெக்கவர் கிடைக்குது. இதுதான் ஷேர் மார்க்கெட். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னதுல மார்க்கெட்னா இருக்கத்திலேயே இந்த வேர்ல்டுலயே மிகவும் மிக மிக சுத்தமான ஒரு வியாபார ஸ்தலம் எதுன்னு கேட்டீங்கன்னா பங்குச்சந்தை மட்டும்தான். இந்த பங்குச்சந்தையில நாமும் எப்படி வியாபாரியா இருக்கிறோமா இல்ல முதலீட்டாளரா இருக்கிறோமா அப்படின்றத நாம தான் டிசைட் பண்ணணும். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. முதலீட்டாளருக்கும் வித்தியாசம் இருக்கு, வியாபாரிக்கும் வித்தியாசம் இருக்கு. வியாபாரி என்ன பண்ணுவான், எனக்கு இன்னைக்கு வந்திருக்கேன், நான் இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் உள்ள போறேன், இந்த 10 லட்ச ரூபாய் எனக்கு ஒரு 50,000 1 லட்சம் எனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு லாபம். அட்லீஸ்ட் 10,05,000 ரூபாய் 10,10,000 ரூபாய் கிடைச்சாலும் அவனுக்கு அது லாபம் தான், வியாபாரி தான். ஆனா முதலீட்டாளர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில இருக்கிற கேபிட்டல்ல இந்த டைம்ல இந்த இடத்துல நான் இவ்வளவு நானு பண்ணுவேன் வியாபாரம். அதாவது உங்களுக்கு இதுக்கு உதாரணமா நிப்தியை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2 பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இவ்வளவு தூரம் வந்தது. எங்க இருந்து வந்திருக்கு? கிட்டத்தட்ட ஜனவரி 26ல இருந்து பிப்ரவரி 3ல இருந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லா கீழே வந்து ஃபால் ஆயிருக்கு.
இப்ப இந்த இடத்துல வந்து எங்க முதலீட்டாளர் வருவாங்க, எங்க முதலீட்டாளர் வந்து வெளியில இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. முதலீட்டாளர்கள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வாங்குறவங்க மட்டும் கிடையாது, விற்கிறவங்களும் முதலீட்டாளர்கள் தான். சரிங்களா? இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா உலகத்துல இருக்கிற எல்லா சந்தைகளும் ஒரு பொருளை வாங்கி தான் விற்க முடியுமே தவிர, ஒரு பொருளை வித்து வாங்கறதுக்கு எந்த ஒரு இந்த உலகத்துல எந்த ஒரு அத மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து சலுகை வந்து எங்கேயுமே கிடையாது. அந்த சலுகை இருக்கிற ஒரே இடம் வந்து பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் தான். இது இந்தியன் மார்க்கெட் மட்டும் கிடையாது, எல்லா மார்க்கெட்டுக்கும் பொருந்தும் இந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம இந்த ட்ரேட்ல வந்து 2வது என்ட்ரியில நம்ம எடுத்திருக்கோம். ஒரு முறை நம்மளை ஏமாத்தியிருக்கான், ஒரு முறை ரிஸ்க் வந்து ஏமாத்தியிருக்கான், மறுமுறை மார்க்கெட்டு மேலே டெவலப் பண்றதுக்காக மேலே போறதுக்காக போகுது. இப்போ இவன் இங்கேருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் போகுமா அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம எடுத்துட்டோம், இப்போ இதை பார்த்துட்டோம், நிப்டியை பார்த்துட்டோம், அதே போல இதையும் நம்ம பார்த்துப்போம். நிப்டி வந்து நம்ம சார்ட் வச்சிருக்கோம், சேம் அது ஆப்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். இப்போ இங்கேருந்து 200 பாயிண்ட் ஏறி இருக்கோம் ஆப்ஷன்ஸ், நம்ம இதுலயே பார்ப்போம் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். 24,000, 23,900, 23,950, 4,000க்கு இது பண்ணும்போது 950 காலே நம்ம வந்து வாட்ச் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. 950 கால். 5 மினிட்ஸ் கேண்டில்ல பார்த்துன்னு இருக்கோம். 950 கேண்டில், சாரி 950 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நேற்றுடைய மீடியம் ஐயே வந்து இதுதான். அதாவது மார்க்கெட் அடிச்சு ஒரு ஃபுல் பேக் ஸ்ட்ரகிள் ஆகும்போது இது ஒரு ரெசிஸ்டன்ஸா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு மார்க்கெட் நிக்குது, அடி வாங்குது. ஆனா இவனுடைய ரேஞ்சில் பார்க்கும்போது இதுதான் இந்த கேண்டிலுடைய ஃபர்ஸ்ட் ஐயை பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் லோயா இருக்கு. அடுத்து மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் பேஸ்ல தான் இருக்குது. ஸோ இதுல வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் நம்மளால ஒரு குழப்பமான நிலையில இருக்கு. ஏன்னா ஒரு கேண்டில் டோஜி போட்டுருக்குது, ஒரு கேண்டில் ஹேமர் போட்டுக்குது. இது டோஜி, அப்புறம் மார்க்கெட் வந்து நேற்றுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட்ல நிக்குது, இது ஒரு சப்போர்ட். நேற்று எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் அடிச்சு ரிவர்ஸ் ஆகும்போது அவனுடைய ஐய பிரேக் பண்ணாமே போறான். அடுத்த அடி ஃபர்ஸ்ட் இங்கேருந்து மார்க்கெட் வந்திருக்குது, அடிச்சிருக்கான். அடுத்த ஃபுல் பேக் இங்கேருந்து கொடுக்கும்போது இது ஒரு சப்போர்ட்டா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நம்ம என்ன நினைச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு அடுத்தது மார்க்கெட் கீழே வந்தது, மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுது. ஆனா அவனால ரிவர்ஸ் ஆக முடியல, மறுபடியும் கீழே வந்திருக்கான். அப்போ நம்மளுடைய ஜோன் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப கீழே வந்தவன் இவனுடைய லோவை இவன் பிரேக் பண்ணாமையே, அதாவது இன்னைக்கு லோவை பிரேக் பண்ணாமையே இந்த லோவை பிரேக் பண்ணாமையே மறுபடியும் அவன் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த ஐயை உடைச்சு நிறுத்திட்டான். ஆனா இந்த ஐயை உடைச்சு அங்கேயே நிறுத்திட்டான் இதுக்குள்ளே. அப்போ மேலே போகவே இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் 1 2 3 4 5 6 ஒரு 6 7 கேண்டில், 7 கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரா நமக்கு மார்க்கெட் இதுல ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் கீழே வந்துட்டு இந்த லோவுக்கு நேற்றைய ப்ரீவியஸ் லோவுக்கு மேலேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்த கேண்டில் நெகட்டிவ் கேண்டில் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. பட் நெகட்டிவ் கேண்டில் கீழே அந்த கேண்டிலுடைய லோ ஐயை வந்து லோவை வந்து பிரேக் பண்ணவே இல்லை, க்ளோசிங் பண்ணவே இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து டைரக்ஷன் அப் ட்ரெண்ட்ல போயின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் அவன் வந்து ஃபர்ஸ்ட் போக முடியும். இந்த ரேஞ்ச் போனா பிறகு இந்த ரேஞ்சுக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோசிங் ஆகுதுன்னா அகைன் மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் மேல போயிட்டு இந்த ஐ வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
இப்போ நம்மளுடைய இதுல என்ன இருக்கு? ஸோ நிப்டி இன்னையோடைய ஐய பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ ஒரு ஐயர்லோ ஐயர்லோ ஐயர்லோ. ஸோ இங்கேருந்து அவனால ஒரு சேனல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான், மேல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப இவன் இங்கேருந்து எவ்வளவு எது வரைக்கும் போவான், அவனுக்கு போறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் எது வரைக்கும் எங்க வரைக்கும் போவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ஐ, அதாவது எஸ்டர்டே நேத்தோடைய ஐ வரைக்கும் அவன் போறதுக்கு அவனுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு. அதே போல கீழே எவ்வளவு தூரம் வரும்னா, இந்த ரேஞ்ச், இங்க ஒரு கேண்டில் நெகட்டிவ் கேண்டில் போட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கான் பாருங்க, அதாவது அடுத்த படிக்கட்டு வைக்கிறதுக்கு போயிருக்கான் பாருங்க. இந்த ரேஞ்சில இருந்து அவன் வந்து மறுபடியும் இவ்வளவு தூரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் ஆனா இது கீழே க்ளோஸ் ஆனா நாம இங்க எடுத்த பொசிஷனை நம்ம இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். அதாவது வியாபாரத்தை நான் இந்த இடத்துல ஒரு இடத்துல இங்க வந்து ஒரு பொருளை வாங்கியிருக்கேன்னா, அந்த பொருளை வந்து நான் இந்த ரேட்டுக்கு நான் எனக்கு வந்து இந்த இது நான் மேல போகணும்னு ஒரு டார்கெட் வைக்கிறேன். அந்த டார்கெட் என்னால போல நான் மினிமம்ல எனக்கு மினிமம் ப்ராஃபிட் வந்தா போதும். ஒரு வியாபாரியா நான் இந்த இடத்துல புக் பண்றதுதான் ஒரு வியாபாரிக்கு உண்டான அழகான விஷயம். ஒரு இன்வெஸ்டரா இருந்தேன்னா நான் இந்த இடத்துல போத நான் இந்த இடம் வரும்போதுதான் விப் பண்ணிட்டு நான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அது கீழே இந்த லோ வரைக்கும் வந்தாலும் சரி, இதுதான் இந்த லோ வந்து இன்னையோடைய லோ இதுதான். இந்த லோ வரைக்கும் இவன் வரதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் நிறைய இருக்குது. இது வரைக்கும் வரலாம், இது கீழே போச்சுன்னா எக்ஸிட் ஆயிட வேண்டியதுதான். ஒரு முதலீட்டாளர் வந்து அப்படிதான் யோசிப்பான். இந்த இடத்துக்கு கீழே வருதுன்னா இந்த இடம் வரைக்கும் நான் வந்து வருவேன், இந்த இடம் வரும்போது நான் மறுபடியும் வாங்குவேன். நான் எப்படிங்க நான் வாங்கணும், அதே போல இந்த இடம் வரும்போதும் நான் மறுபடியும் வாங்குவேன். ஆனா வாங்கினது எல்லாத்தையும் இது கீழே போய் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதா, அப்ப நானே வித்துட்டு வெளியே வந்துடுவேன், வாங்கினதை வித்துட்டு வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் எடுக்கலாமா வேணாமான்றத வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். சரிங்களா? சோ இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுது. இப்போ இந்த இடத்துல உடைக்கும் போது அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அப்நார்மலா இருக்கும், ரொம்ப பெருசா. இங்க எப்படி சடனா ஒரு ஃபால் பெருசா இருந்தோ அதே மாதிரி இந்த இடத்துல உடைக்கும் போது கண்டிப்பா இந்த ஹைய வந்து அவன் ரீச் பண்ணுவான். இது எப்படி ஒரே நெட்டா வந்துருவானா, அது வரமாட்டான். இங்க போவான், மறுபடியும் போயிட்டு மறுபடியும் கீழே வருவான், மறுபடியும் இங்க இருந்து போயின்னு வந்துக்கணும், அப்படியே தான் இருப்போம். கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஆக்சுவலா இங்க வர லோ வந்து இதுதான் அவங்களுடைய டார்கெட்டே, இதுதான் இந்த ஐ தான் இதனுடைய டார்கெட்டே. இந்த டார்கெட்ல போனோடனே மேல போலாமா கீழே வரலாமான்னு இந்த இடத்துல ஒரு ஃபைட் நடக்கும். இது எப்படி நடக்கணும், இந்த ஃபைட்டை எப்படி நம்ம யோசிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கு வந்து நம்ம எப்படி, நம்ம கிட்ட ஒரு நண்பர் நேற்று ஒருத்தர் கேட்டாரு, சார் பையர் சைட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, செல்லர் சைட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க வந்து அதை வச்சு நான் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிடுவேன் சார் அப்படின்னாரு. பையரா இருக்கிறவன் அடுத்த செகண்டே செல்லரா வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செல்லரா இருக்கிறவன் அடுத்தது இமீடியட்டா பையரா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அதான் மைண்ட்ல வச்சுங்க. பையர் செல்லர் அப்படின்ற ரெண்டு விஷயம் வந்து நிரந்தரம். ஆனா பையர் மட்டுமே நிரந்தரம் கிடையாது, செல்லர் மட்டுமே நிரந்தரம் கிடையாது. பையரும் செல்லரா மாறுவாங்க, செல்லரும் பையரா மாறுவாங்க.
ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் கிடைக்குது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும். பட் ஆனா வியாபாரியா நம்ம பார்க்கும்போது இந்த இடம் நமக்கு வந்து சேஃபான புக்கிங் தான். அப்போ சேஃபான புக்கிங் போது ஒரு முறை நம்ம ஃபெயிலியர் ஆகி 2வது வரும்போது நமக்கு இந்த இடத்துலடைய ரிஸ்க்ல, அதாவது லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரிஸ்க்ன்றது வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய்ன்றது தான் நமக்கு தேவை. ஆனா இதே வந்து ஒரு வியாபாரியா பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ரிஸ்கை நான் புக் பண்ணிக்கிறேன்ப்பா, இதுக்கு அடுத்தது நான் எப்படி போகுதுன்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா சொல்லுவாங்க எனக்கு வந்து லாஸ் எனக்கு வரல, நியூட்ரல் ஆயிடுச்சு அப்படின்றது. ஆனா லாஸ் வருதா நியூட்ரல் பண்றதான்றது 2 விஷயம். மார்க்கெட்ல இத உங்களுக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு லாஸே எனக்கு வரக்கூடாது, எனக்கு ரிஸ்க் எனக்கு வந்து லாஸே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள என்ட்ரா வராங்க. பட் ஆனா ஒரு வியாபாரத்துல லாஸே வராம லாஸே பார்க்காம உங்களால வியாபாரம் பண்ண முடியாதுங்க. ஒரு லாஸ் வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்களா லாஸ் பண்றீங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நீங்க தாங்க கொண்டு வரணும். அந்த மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டாலுமே அது லாஸா இல்ல ரிஸ்கான்றத ஈஸியா உங்களுக்கு புரியும். இது தெரியாமயே நிறைய பேர் உள்ள வந்துட்டு காசு போட்டுட்டு ரிஸ்க்குக்கும் லாஸுக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பணத்தை வந்து இழந்திருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேனுங்கள, 1 லட்ச ரூபாய் வச்சு நான் 25,000 ரூபாய், நான் 27,000 ரூபாய் ரிஸ்கை நான் வந்து எப்படி நான் மெயின்டைன் பண்ண முடியும்? அப்போ 1 லட்ச ரூபாய் வச்சிருக்கும் போது இதுல நான் கம்மியான ஒரு 2000 3000 ரிஸ்க் நான் எடுத்தேன்னா அது ரிஸ்க்ன்ற ஒரு சாப்டருக்குள்ள வந்துடும். ஆனா 1 லட்ச ரூபாய் வச்சு நான் 30,000 ரூபாய் லாஸ் நான் வெயிட் பண்ணேன்னா அது நான் ரிஸ்க்ன்ற ஒரு லெவல்ல தான் உள்ள போகும். கரெக்டுங்களா? வித்தியாசம். இதுதான் நம்ம வந்து மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணாலுமே மார்க்கெட்ல என்ன நடக்குது, என்ன செய்ய முடியும்னு உங்களால ஈஸியா அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்க முடியும். அதுக்காக நான் இந்த ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா எல்லாத்தையும் மார்க்கெட்டே என்னால போட்டி போட முடியுமான்னா அது முடியாது. மார்க்கெட் டைரக்ஷன், மார்க்கெட்டுக்குள்ள நம்ம கூட எப்படி நம்ம மூவ் ஆகணும். எனக்காக உங்களுக்காக மார்க்கெட் கிடையாதுங்க. மார்க்கெட் வந்து நமக்காக இருக்குது. சரிங்களா? தனிப்பட்ட ஒருத்தனுக்காக கிடையாது. அவன் வந்து எத்தனாயிரம் கோடி என்ன அவன் இப்ப நம்ம சொல்ற மாதிரி ட்ரம்பே உள்ள இருந்து மார்க்கெட்டை தலைகீழா சொன்னா கூட ஒரு நியூஸ் தான். ட்ரம்பால எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? 1000 ஒரு 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 1000 கிலோ கல்ல ஒருத்தர் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு தூக்குறாங்கன்னா தூக்க முடியும் ஈஸியா. அந்த 10 பேர்ல ஒருத்த விட்டுட்டான்னா மீதி 9 பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பேலன்ஸ் தட்டு தடுமாறின்னு அப்படியே இருப்பாங்க. அந்த 9 பேர்ல ஒரு 2 3 பேர் விட்டுட்டாங்கன்னா மீதி 6 பேரை வச்சு அந்த கல்லு ரொம்ப நேரம் நிக்காது, நிறுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, பொத்துன்னு அவங்க மேலேதான் விழும். சேம் அதே மாதிரி தான் மார்க்கெட்ல வந்து பிரேக் அவுட், ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஒரு சிம்டம்ஸ். அதுல வந்து ஒரு 10 பேர் தூக்கி வைக்கிற இடத்துல 8 பேர் நிப்பாங்க. 8 பேர்ல ஒரு கொஞ்சம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6 பேர் 5 பேர் தான் இடுவாங்க. அதுக்கப்புறம் ஷடன் ஃபால் ஆகும். சேம் அதுதான் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க இருந்து மார்க்கெட் இப்ப நேற்று மார்க்கெட் பாத்தீங்கன்னா நேற்று ப்ரீவியஸ் லோ வந்துட்டு லோவை உழைக்காம அடுத்த லோ வைக்காமையே இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுது. அப்ப இங்க இருந்து ரிவர்ஸ் ஆனாங்க என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல போன உடனே புக் பண்ணிட்டாங்க. இந்த ஐயம் அதுக்கேற்ற மாதிரி சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஐயம் உடைச்சு மேல நிறுத்திட்டான். அடுத்தது என்னது, மார்க்கெட் இங்கே கன்சாலேஷன். அது ரியலா வந்து உடைச்சி மேல போக வேண்டியது, ஆனா அகைன்ஸ்டா கீழே வந்தான். ஏன்னா இங்க ஒரு ஹேமர்ன்ற ஒரு விஷயத்த இங்க இருந்து கிரியேட் பண்ணிட்டான். தெரியுதுங்களா? இங்க ஹேமர்ன்ற ஒரு விஷயத்த இங்க கிரியேட் பண்ணும்போது மார்க்கெட்டோட டைரக்ஷன் எங்கேயோ மாறுது. அதாவது பையருக்கோ செல்லருக்கோ உள்ள வந்து ஒரு போட்டி நடக்குது. இப்ப நீங்க சொன்னீங்களா பையர் எவ்வளவு பேர் இருக்கான், செல்லர் எவ்வளவு பேர் இருக்கான்னு. இந்த இடத்துல ஒரு ஹேமர் பக்காவா நடந்திருக்குது. இந்த ஹேமருக்கு நீங்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேண்டில்ல போட்டியே நடந்திருக்கு. மேலேயா கீழியா. அப்போ கடைசி வரைக்கும் அவனால மேல போகவே முடியல, கீழே தான் வந்துட்டான். சேம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பையர் எவ்வளோ செல்லர் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஒரு கேண்டில் முடிவு பண்ணோம். அதாவது ரியலா நடக்கிறது முடிவு பண்ணோம். நான் நான் போட்டு பாக்குறேன், எனக்கு பை சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு 40 லட்சம் பேர் இருக்கிறாங்க, செல் சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு 60 லட்சம் பேர் இருக்காங்க, அப்ப நான் செல்லுக்கு தான் போறேன் அப்படின்னா
அடுத்த செகண்ட் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா 60 லட்சம் பேர் பையரா இருப்பான், அடுத்த செகண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செல்லரா இருப்பான். அதனால நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம F6 போட்டு டேப் ஓபன் பண்ணி மார்க்கெட் வாட்ச்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பாக்கிறதுக்குள்ள நம்ம ஜோலி முடிச்சுட்டு போயிடுவோம் நம்ம. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க கூடாது. நம்ம கவனிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, நாம எந்த இடத்துல எடுத்திருக்கிறோம் என்ட்ரி, எந்த இடம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும், இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்ப நான் ஒரு ட்ரேடரா, நான் ஒரு முதலீட்டாளரா நான் என்ன சொன்னேன், எனக்கு 25,000 மைனஸ்ல வந்தது, எனக்கு 2,000 3,000 லாஸ், எனக்கு அந்த லாபம் நஷ்டத்துல எனக்கு மினிமம் ரிஸ்க்ல வரும்போது நான் ப்ராஃபிட் வந்து வந்த வரைக்கும் நான் கொடுத்துட்டு நான் எக்ஸிட் ஆயிடும் சொன்னேன். இப்ப இதை நான் கொடுக்காம வச்சிருந்ததுனால எனக்கு மறுபடியும் அதே 30,000 எனக்கு லாஸ், எனக்கு வந்து ரிஸ்க்ல வந்து நிக்குது. சரிங்களா? அடுத்தது இதே ரிஸ்க். ஒருவேளை நான் அந்த இடத்துல கொடுத்திருந்தேன்னா மறுபடியும் அதே ரேஞ்சில் என்னால வாங்கியிருக்க முடியும். புரியுதுங்களா? இது மார்க்கெட் வந்ததுனால வாங்குறோம். ஒருவேளை அகைன்ஸ்ட் போச்சுன்னா போகட்டும், இன்னைக்கு எனக்கு இவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படின்ட்டு நம்ம எட்ட வந்துருவோம். சரியா? எனக்கு இனி இவ்வளவுதான் கொடுப்பேன், எனக்கு போதும்பா, அவ்வளவுதான்பா, இது மேல என்னால யோசிக்க முடியலப்பா, நான் வேற ஒரு வேலையில போயிட்டேன், எனக்கு மைண்ட் வேற மாதிரியா போயிடுச்சு, நான் எனக்கு வந்து இன்னைக்கு இந்த ஒரு 1000 ரூபாய் விட்டுட்டேன்பா, நான் நாளைக்கு பாத்துக்கிறேன்பா, இல்ல நான் அடுத்த என்ட்ரி எங்க வருது அதை நான் பாத்துப்பேன். இப்ப நான் அகைன்ஸ்ட் மறுபடியும் சேம் அதே ரேஞ்சில் வந்துச்சுன்னா நான் எடுத்துருக்கலாம், இல்ல நான் வெயிட் பண்ணி இருக்கலாம். அதாவது நம்ம யோசிக்கிறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இப்ப நான் இதை புக் பண்ணாம இருந்தேன்னா நம்மளுடைய கவனம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 20,000 30,000 ஐயோ நம்ம மைனஸ் ஆகுதுன்னு அதுலதான் நமக்கு கவனமா போயிட்டு கவனம் இருக்குமே தவிர நம்ம ப்ராஃபிட்ல இருக்காது. அடுத்தது என்ன பண்ண போறோம்னு இருக்காது. அடுத்து நம்ம எப்படி அதை பிளான் பண்றது, அடுத்த என்ட்ரி நம்ம எப்படி எடுக்கலாம், அடுத்த ஆக்ஷன்ல வந்து நம்ம எப்படி கலந்துக்கலாம், இதெல்லாம் நம்மளால ப்ரிடிக்ஷன் யோசிக்கவே முடியாது. ஏன்னா இங்க நம்ம கண்ணு எதிர்க்க இவ்வளவு மைனஸ் காமிச்சுன்னு இருக்கு, ஐயோ இவ்வளவு போதா அப்படின்னு காட்டும். நமக்குள்ள இருக்கிற ஒருத்தன் நம்ம சொல்லுனேன், எனக்குள்ள ஒருத்தன் இருப்பான், நமக்குள்ள ட்ரேடிங் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க ஸ்கிரீனுக்குள்ள உட்காந்தீங்கன்னா, நீங்க சேர்ல உட்காந்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒருத்தன் உட்காந்து இருப்பான். அவனை ஐயோ போது 20,000 30,000 மைனஸ பாக்குறவன் 5,000 10,000 வரும்போது புக் பண்ணுவான். அந்த இடமும் தவறான இடம் தான். இதெல்லாம் மனுஷனை நம்மளுடைய மைண்ட வந்து டிஸ்டர்ப் பண்றது, நம்மளோட மைண்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம மாட்டு ஒரு போக்குல இருந்து இருப்போம், அங்க போனா இதோட அங்க ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்குது, அந்த மார்க்கெட்ல இதோட ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்மளை குழப்பறது. நமக்கு நாமளே நம்ம குழப்பிக்கிறது தான், மற்றவங்க குழப்ப வேண்டியது இல்லை, நமக்கு நாமளே குழப்பிக்கிறோம். சரி, மார்க்கெட்டை கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணுவோம், என்ன பண்ணுது என்ன போகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுவோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு 1000 குவான்டிட்டி எடுத்திருக்கிறேன். இந்த 1000 குவான்டிட்டியில எவ்வளவு என்னால ப்ராஃபிட் இன்னைக்கு ஈட்ட முடியும் அப்படின்றத பாக்குறேன். இது வந்து இதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா நம்ம எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்றத சொல்றதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் நீங்களே கால்குலேஷன் பண்ணீங்க, வால்யூம் வந்து பாத்துக்குங்க, இல்ல செல் வால்யூம் பை வால்யூம் இருக்கு, பை வால்யூம்ல எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே புரிஞ்சுக்குங்க. கடைசியா க்ளோசிங்ல வந்து நான் இதை வந்து எப்படி நான் வந்து ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்றேன்னா இல்ல லாஸ்ல புக் பண்ணேன்னா, அப்படி ஒருவேளை நான் ரிஸ்க்ல நான் புக் பண்றேன் அப்படின்னா இந்த ரிஸ்கை நான் எப்படி அடுத்தது வந்து ப்ராஃபிட்டா எப்படி பண்ணுவேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்.